பண்ண பிரச்சனை இங்கே ரவிக்கே தெரியாது. ரவி நீத்துடைய ஹோட்டலில் தான் வேலை பார்த்துட்ருக்கோம் செய்கிறாங்க. குமார் இங்கே ஸ்ருதிகிட்ட கேட்குறாங்க, என்ன மேடம் இவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதை ஏன் பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இருக்கீங்கன்னு சொல்ல, விடுங்க குமார், நாமளும் அவங்கள மாதிரியே அவங்க அளவுக்கு இறங்கி போனோன்னா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு இங்கே நீத்துவை பற்றி ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே தான் மேடம், பட் உங்களை மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததே கிடையாது. பட் இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நீங்கள் அவரை இங்கே கூட வரவழைக்கலாம். இப்போ கூட நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கிறதா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குன்னு குமார் சொல்ல, அதை கேட்டேன் ஸ்ருதியும், இல்லை குமார் இந்த விஷயத்த ரவி கிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் ரவி அந்த ஹோட்டலில் பல வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அது மேலே இருக்க மொத்த நம்பிக்கையும் அவனுக்கு உடஞ்ச மாதிரி ஆயிடாதா? அந்த வேலையை போட்டு கொடுத்தது இங்கே நீத்துடைய அப்பா தானே. இப்போ நீத்து பண்ணுற தப்புக்கு அவங்க அப்பா மேலேயும் கோவப்படுற விதமாக ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையாக இருக்கேன்னு எங்கள் ஸ்ருதி சொல்ல, அதை கேட்ட குமாருக்கு எங்கள் ரெஸ்பெக்ட் வருது ஸ்ருதி மேலே. சரிங்க குமார், நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. நீத்துவும் அதே போல் இங்கே ஸ்ருதியும் வந்துட்டு சொன்னது போல் அவர் போய் வேலை பார்த்துட்ருக்கு. இங்கே ஸ்ருதியுடைய ஹோட்டலில் வழக்கம் போல் ஆட்கள் அதிகமாக தான் வரவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்ருக்க நீத்துவுக்கு ரொம்ப கோவம் தான் வருது. ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு இங்கே மீனா கிருஷை கூட்டிகிட்டு வராங்க. வா கிருஷ், என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கிருஷி சொல்ல, இதை வந்துட்டு அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம்லாம் எடுத்து கொடுக்க அந்த கிருஷ் வந்து வாங்கி நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எங்கள் மீனாவை வந்துட்டு, சரிங்க ஸ்ருதி ஒரு நல்ல விதமாக போயிட்டுருக்கான்னு சொல்லி கேட்க, சூப்பராக போயிட்டுருக்கு மீனா, உங்கள் பொக்கேவை நான் இங்கே வைக்கிறேன், நல்லபடியாக நல்ல ஆர்டர்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க ஸ்ருதி, அப்போ நான் கிருஷ்ண கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு சொல்ல, கிருஷ்ண இன்னைக்கு ஸ்கூல் போகலன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு அவன் என் கூட இருக்கணும்னு சொல்லி லீவ் போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ண கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு போலீஸ் நிறைய பேர் வராங்க. போலீஸ் வந்துட்டு ஸ்ருதியை கூட்டிகிட்டு நேராக அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. என்ன சார், எதுக்கு சார் இப்படி எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்ருதி கேட்குறாங்க. ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே பதிவாகியிருக்கு, அதனால தான் அரெஸ்ட் பண்ணுறோம், அது வரைக்கும் இந்த ஹோட்டலில் நாங்கள் இழுத்து மூடுறோம் அப்படின்னு சொல்ல, இப்போது இதெல்லாம் பண்ணினதை கேட்டதும் ஸ்ருதிக்கு ஒன்றுமே புரியலை. சார் என்ன ரீசன் என்ன எதுனே சொல்லாமல் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு செஞ்சால் எப்படி சார்னு சொல்ல, உங்கள் ஹோட்டல் மேலே ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, எப்போதும் வாடிக்கையாக சாப்பிட வர பொண்ணு தான், அந்த பொண்ணிட்ட இங்கே நீங்கள் ரொம்ப இதாக நடந்துக்கிட்டதாகவும் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டதாகவும் நீங்கள் உங்கள் ஆட்களை வச்சு அவங்கக்கிட்ட ரொம்ப டேமேஜாக பிஹேவ் பண்ண வச்சதாகவும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அழுதுகிட்டே தான் இந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும், சார் இங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சார், அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இந்த ஹோட்டலில் எந்த தம்மா எல்லா வீடியோவும் எடுத்து போட்டிருக்கு, அந்த பொண்ணை நீங்கள் தனியாக ரூமில் அடைச்சி வச்சுருக்கீங்க, அதனால் அந்த பொண்ணு ரூமில் அழுதப்படி எடுத்து வீடியோ போட்டிருக்கு, அதுக்கப்புறம் நீங்களே அந்த பொண்ணை வெளியவும் விட செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. குமார், நம்ம ஹோட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்ல, மேடம் நம்ம ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் 1 வீக்காக இங்கே ரிப்பேரில் இருக்கேன், அதை சரி பண்ண ஆட்களும் வரேன்னு சொல்லி இன்னும் வரவே இல்லை மேடம் அப்படின்னு குமார் சொல்லும்போது, இதை கேட்ட ஸ்ருதிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி இருக்குது. நீங்கள் முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி ஸ்ருதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. குமார் பதட்டத்தில் இருந்தவங்க ரவிக்கு கால் பண்ணுறாங்க. ரவி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரவி வந்துட்டு கேட்க, குமார் கிட்ட, சரிங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஸ்ருதியை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு ஸ்ருதியவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம் எந்த தப்பு பண்ணலை, ஆனால் யாரோ ஒருத்தவங்க பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அங்கே சமையல் பண்ணிட்டு இருந்த ரவி அதை அப்படியே விட்டுட்டு ஓடி வரேன். எங்கே ரவி சமைச்சிட்டு இருந்த நீங்கள் இப்படியே விட்டுட்டு போனால் எப்படி, அதை யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்ல, அதை என் ஃப்ரெண்டு பார்த்துப்பா, நான் இங்கேருந்து உடனே கிளம்பணும்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு அங்கே நீத்து கேட்க, ஸ்ருதி ஹோட்டலில் பிரச்சனை என்ன இதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே நீத்துக்கிட்ட சொல்ல, நீத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாம் நினச்சது போல் நடக்கட்டும் அப்படின்னு நீத்து நினைக்கிறாங்க. உடனே ரவி கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்ருதி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எந்த தப்பும் பண்ணலை ரவி, ஆனால் நான் இப்போவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், எனக்கு தைரியமாகவும் இருக்க செய்து, ஆனால் என்னை மீறி அழுக வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, சரி நீ முதல்ல ஃபீல் பண்ணாத, விடு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணு எப்போதுமே எங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாதான், ஆனால் நாங்கள் ஏதோ தப்பாக பிஹேவ் பண்ணணும், அதனால் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னதுனால நாங்கள் அடித்து துன்புறுத்தினதாகவும் ஹோட்டல் ரூமில் வச்சு அடித்ததாகவும் இப்படி பல பொய்களை இந்த பொண்ணு எங்கள் ஹோட்டல் மேலே அடுக்கடுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல, யார் நீ அப்படின்னு அங்கே போய் கேட்க, சார் நான் எப்போதுமே இந்த மேடம் ஹோட்டலில் தான் சாப்பிட வருவேன் அப்படின்னு திரும்ப அதே விஷயத்த சொல்ல, எங்களுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை நீங்கள் மிரட்டுறீங்களான்னு போலீஸ் ரவியை பார்த்து திட்டுறாங்க. இந்த விஷயம் முத்து மீனான்னு எல்லாருக்குமே தெரிய வர ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. ஆனால் ஸ்டேஷனில் இருந்துட்டு இங்கே ஸ்ருதியை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்றதுல ஒரு முடிவோடு இருக்காங்க இங்கே ரவியும். அதே நேரத்தில் இது எல்லாமே டிவி நியூஸில் வரப்போகுது, நிச்சயமாக ஸ்ருதியை இங்கே டிவி நியூஸில் போட்டு கிளின்னு கிளிக்கணும், அதுக்கு பிறகு அவள் ஹோட்டலே இழுத்து முடணும், அதுக்காக தானே மீடியாக்குள்ளே சொல்லிவிட்டுருக்கேன், மீடியாலாம் இந்நேரம் நான் நினச்ச மாதிரி அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு டிவியை ஆன் பண்ண சொல்லிட்டு நேராக அந்த இடத்துல உட்காந்து டிவியை பார்த்துட்ருக்காங்க. மீடியாக்காரவங்க எல்லாருமே இங்கே
ஸ்ருதியை வந்துட்டு படம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. கூடவே ஸ்ருதியை வந்துட்டு இங்கே ஸ்ருதி கூடவே போலீஸ் கூட அதுக்கு பிறகு அந்த மீடியா ஃபோட்டோ எடுக்கிறவங்க எல்லாமே வரவும் செய்ய நம்ம நினச்ச மாதிரி இந்த ஸ்ருதியை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போ ஹை டாப்பிக்காக போயிட்டுருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இங்கே உட்காந்துருக்கேன். எங்கே போகிறாங்க இவங்க அப்படின்னு அங்கே டிவியை பார்த்துட்டே இருந்தா இங்கே தான் இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் என்ட்ரி ஆகுறாங்க. ஸ்ருதி கூடவே போலீஸ் அப்புறம் இந்த மீடியான்னு எல்லாமே இந்த ஹோட்டலுக்குள்ளே வராங்க. என்ன நம்ம ஹோட்டல் மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். எங்கள் நீத்து திரும்பி பார்த்தா எல்லாருமே எங்கள் நீத்து பின்னாடி நிற்கிறாங்க. என்ன சார் என்ன விஷயம், நீங்கள் எதுக்கு சார் இங்கே இந்த பொண்ணை இந்த ஸ்ருதி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பண்ண ட்ராமா எல்லாமே அம்பலம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா என்ன எல்லாமே உனக்கு நாங்கள் எடுத்து சொன்னாதான் உனக்கு புரியுமா? ஆமாம், இந்த ஸ்ருதி ஹோட்டலில் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி ஒரு பொண்ணை அனுப்பி வச்சியே, அந்த பொண்ணு அங்கே போகவே இல்லைன்றதும் தெரியுது. அந்த பொண்ணு இந்த ஹோட்டலில் இருந்து தான் வீடியோ எடுத்தான்றதுக்கும் ப்ரூஃப் ஆதாரம் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஆச்சுன்னா, ரவி அந்த வீடியோவை காட்ட சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ரவி கிட்ட அந்த வீடியோவை காட்டுறாங்க. அப்போது அந்த வீடியோவுக்கு பின்னாடி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருந்த வீடியோவுக்கு பின்னாடி இங்கே நீத்து ஹோட்டலில் இருக்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம், அந்த கலர், அதாவது பெயிண்டிங் கலர், இதெல்லாமே நீத்து ஹோட்டலில் இருக்கிறது. இது எதுவுமே ஸ்ருதியுடைய ஹோட்டலில் அப்படி எந்த பெயிண்டிங்கும் இல்லை, இந்த கலரும் இல்லை. இந்த வீடியோவை எடுத்தது இங்கே தான், அதாவது நீத்து ஹோட்டலில் இருக்க ரூமில் தான். அந்த ரூமில் இருந்து எடுத்த வீடியோவை தான் இப்படி பப்ளிக்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ருதி ஹோட்டலில் நடந்ததுன்னு சொல்லி. அதை தான் இங்கே ரவி கண்டுபிடிச்சு சொல்லவும் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு ஸ்ருதியுடைய ஹோட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம், அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி இந்த பெயிண்டிங் கலர், இது எதுவுமே ஸ்ருதியுடைய ஹோட்டலில் இல்லைன்றதும் தெரியுது. அந்த வீடியோவில் அந்த பொண்ணு பேசியிருக்க விஷயம் என்னென்னா, என்னை ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க சார், என்னை காப்பாற்றுங்க, நான் தப்பாக ரிவ்யூ போடுறேன், நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, பணம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பேசியிருக்கிறதுக்கும் இதில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். இது எல்லாமே நீத்து ஹோட்டலில் தான் இருக்குன்னு ரவி கன்ஃபார்மாக சொல்லி புரிய வச்சுறாங்க. இதனால் ரவி சொன்னதுனால என்ன ஆகுதுன்னா, இங்கே நீத்துவை வந்துட்டு கூட்டிக்கிட்டு, அதாவது நீத்துடைய ஹோட்டலுக்கு ஸ்ருதியை கூட்டிக்கிட்டு போலீஸோட ரவி வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இதோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் சார் அப்படின்னு சொல்ல, இங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி சொல்லி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணு இங்கே வந்துட்டு போனதுக்கான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிது, அந்த டைமிங் கிடைக்கிது. அந்த டைமிங் படி பார்த்தா அவங்க எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றது கிடைக்கிது. எல்லாமே இங்கே நீத்து ஹோட்டல் எந்த கிடைக்கிது. நீத்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அவங்க ஃபோட்டோ ஃப்ரேம், அவங்க பெயிண்டிங் கலர், இது எல்லாத்துக்கும் மூலமாக இந்த வீடியோவை இங்கே ரவி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நீத்துவை தான் இங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. தொழில் போட்டி காரணமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்கன்னு இங்கே ஸ்ருதி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு ரவி சொன்னதுக்கு பிறகு நீத்து அப்படியே அதிர்ந்து போய் நிற்க, இங்கே டக்குன்னு எந்த பாகுபாடும் பார்க்காம நீத்து ஸ்ருதி கல்ல விழுந்துறாங்க. நம்ம மன்னிச்சிடுங்க ஸ்ருதி, கம்ப்ளைண்ட்லாம் ஒன்று வேணாம், நான் எங்கள் அப்பா இந்த பொறுப்பை என் கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்கா, நான் நல்லா பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்ல, இது மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நீத்து, இப்போ யோசிச்சு அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆனால் நீத்து ரொம்ப அழுக நீத்துவை கைது பண்ணி ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க ரவி, சாரி ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறேன்னு சொல்ல, நீத்து இந்த ஒரு பிரச்சனையோட விட்டுருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு ஜோடியை உன்னுடைய ஹோட்டலுக்கு அனுப்பி தப்பான ரிவ்யூவை எடுக்க சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம் கூட குமார் சொல்லி தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, குமார் சொல்லிட்டானா அப்படின்ன மாதிரி எங்கள் ஸ்ருதி நின்றுட்டுருக்கேன். இனிமேல் இந்த ஹோட்டலில் எனக்கும் இந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ரவி சொல்கிறாங்க. இனிமேல் இந்த ஹோட்டல் எந்த நிலைமைக்கு போனாலும் நான் அதை கவலைப்பட போகிறதில்ல. எனக்காக நீ இத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு அந்த ஹோட்டலை ரன் பண்ணும்போது உனக்காக நான் அதை பொறுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலில் வந்து உனக்காக இருக்க மாட்டேனா அப்படின்னு ரவி சொல்கிற ஒரு வார்த்தையிலேயே ஸ்ருதிக்கு வந்துட்டு அது பக்கபலமாக இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீத்து தான் செஞ்ச தப்புக்கு, அதாவது ஸ்ருதிக்கு போயிட்டு ஒரு துரோகம் நினைக்க போய் அதே தண்டனை இங்கே நீத்துவுக்கு கிடைச்சதை நீத்து எதிர்பார்க்கவே இல்லை. நீத்து தான் இப்போ ஸ்டேஷனில் போய் கம்பியை நோவு செய்கிறாங்க. இப்படி அடுத்தவங்க பழிவாங்க நினைச்சா கடைசியில் அது தனக்கு தான் போய் வெடியுன்றது நீத்துவுக்கு தான் உதாரணம்.